காலை தூக்கத்திலிருந்து எழுந்த அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன இது? இப்படி வினோதமான கனவு வந்திருக்கிறது என்று அவன் குழப்பத்தில் இருக்க அவன் அம்மா, என்னடா இப்படி பிரம்ம பிடித்து உட்கார்ந்திருக்க என்ன ஆச்சி? என்று கேட்க அவனும் நடந்த கனவை சொல்ல, அவன் அம்மா கண்ட நேரத்தில கண்ட இடத்திலே சுத்த வேண்டியது. பத்தாததற்கு கண்ட கண்ட பேய் படத்த பார்த்துட்டு தூங்குவ. அப்போ அந்த மாரி கனவு வராம வேற என்ன கனவு வரும்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. குளிச்சிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி விபூதி வச்சிருக்கேன். அத நெற்றியில் வச்சுட்டு கிளம்பு எல்லாம் சரி ஆயிடும் என்றாள் அவன் அம்மா. அவனும் குளித்துவிட்டு அவன் அம்மா சொன்ன மாதிரி விபூதி வைத்துக்கொண்டு வேலைக்கு சென்றான். வேலை முடித்தவுடன் வெளியே எங்கேயும் சுத்தாமல் வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரம் வீட்டிற்கு சென்றான். அவன் அம்மா, என்னடா அதிசயமா இருக்கு? வெளியில் எங்கேயாவது மழை வரப்போகுதா என்று கேலி செய்ய அவன் கடுப்பில் உள்ளே சென்றான். இரவு 10 மணி ஆனது. அவன் அன்றாட வேலை முடித்துவிட்டு தூங்க சென்றான். அதே இடம் அதே கனவு மீண்டும் வந்தது. அவன் திடுக்கிட்டு எழுந்தான்.